ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இங்கு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் கோபியைச் சேர்ந்த புவனா நல்லசிவம் அம்மா அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இங்கு தேவராஜன் ஐயாவுடன் வந்திருந்த மதிப்புக்குரிய ஐயா ராமசாமி ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அதேபோல் எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் கொடுபடி கணபதி பாளையத்தைச் சேர்ந்த நமச்சிவாயம் ஐயா அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். எப்பயுமே இந்த விழா மேடையை ஃபைனலில் 6 அடிக்கக்கூடியவர் நம்ம தாந்திரிக சக்கரவர்த்தி பிரகாஷ் ஐயா அவர்கள். எங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க ஐயா உங்களுடைய பேச்சை எல்லாரும் கூட்டம் கலையறதுக்கு முன்னாடியே பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால இன்னைக்கு மதியத்துக்குள்ள ஒரு முறையும் மதியத்துக்கு மேல் ஒரு முறையும் பேச இருக்கிறாங்க. ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, இயன்றது செய்வோம் இல்லாதவருக்கு. ஐயா சீக்கிரமாகவே பேசணும்னு கண்டிஷன் தான் போட்டார். சரிங்களா, 10:30க்கு நீங்கள் வந்துடணுன்ட்டார். மதுரையிலேருந்து வரணும்ல, 4 ஃபோன் வேறு, எப்போ வரீங்க எப்போ வரீங்க, ஐயா 10:30 மணிக்குள்ளே வந்துடுவீங்க அப்படின்னு கரெக்டாக வந்துட்டேன். சரி, இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சில தகவல்களை நம்ம கொடுப்போம். தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், ஜோதிடம் வேறு தாந்திரிகம் வேறு கிடையாது. கிரகங்களை தாந்திரிகத்தோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறது தான் தாந்திரிக பரிகாரங்கள். ஐயா சொன்னார் ஒரு சில விஷயங்களை, நானும் அது ஒரு சில விஷயங்களை எடுத்தேன். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எடுத்தேன், ஆருடம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம். ஏன்னா இவர் சொன்ன ஒரு விஷயத்தில் ஒரு உண்மையும் இருக்குது. என்னென்னா, ரீசெண்டாக எங்கள் உறவினர் ஒருத்தர் தவறிட்டார். அப்போ நான் பெங்களூர் போயிட்டுருக்கேன். கரெக்டாக நான் போய் அங்கே சேர்ந்த டைம் பார்த்திங்கன்னா 11:40. நான் அந்த கிளைண்ட் வீட்டுக்கு அடுத்த நாள் போன டைமும் 11:40. மறுபடியும் அந்த டெத்தை அட்டன் பண்ண வந்த டைம் 11:40. இதை என் கூட பயணிச்சார் மோகனண்ணா, அவருக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் சொன்னேன், ஆனால் அவர் இறந்த டைமில் தான் நம்ம போவோம் அப்படின்னு. இது எப்படி சொல்கிறீங்கன்னாரு, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு. கரெக்டாக நாங்கள் சேலம் வரும்போதே ஸ்ரீலங்கை பைபாஸ்கிட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டு. கரெக்டாக அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுது. இல்லைன்னா நாங்கள் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே போயிருப்போம்ல. அப்போது ஆருடம் உண்மை. இதை நிறைய பேர் மெருகேற்றினான்னு சொல்கிறாங்க. ஒரே ஒருத்தர் தான் மெருகேற்றினார். சரிங்களா, இது உண்மை சம்பவம். அப்போ இந்த டைமை நான் இப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் யோசிக்கிறேன். இவ்வளோ நாள் இதெல்லாம் நான் யோசிச்சதே இல்லை. எப்போ யாராவது ஜாதகம் பார்க்க வந்தால் நோட்டை கொடுப்பாங்க,
சரிங்களா? அப்போது ஒவ்வொரு அமைப்புமே ஒரு நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா, இப்போ பிரசன்னம் எடுத்துக்கங்க. பிரசன்னத்தில் யாராவது வர்றாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? மணி பார்ப்பேன். சரி 11, 5, 2 புதன், சரி ரைட் ஓகே, சந்திரன் புதன். அப்படி என்ன பண்ணுவேன்? உங்கள் வீட்டில் புதன் சம்மந்தமான வேலை செய்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்பேன். இல்லை புதன் சம்மந்தமாக யாராவது படிச்சிருக்காங்களான்னு கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் புதன் சம்மந்தம்னா தெரியாது. சரி என்ன வேலையில் இருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னுவேன். சரி இப்போ தான் என் பையன் வந்து ஆடிட்டர் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்வாங்க. அவங்க வந்த டைம் என்ன? 11:05. அந்த டைம் நம்ம எடுத்துக்கிறோம். இது மாதிரி கேள்வி கேட்பேன். அப்போ அது கரெக்டாக இருக்கும். இல்லையா அந்த வீட்டில் ஒரு அட்வொகேட் இருப்பார், இல்லை பேங்க்கில் வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி அந்த கிரகங்கள், ஏன்னா இந்த வக்கீல் வேலையாக இருக்கட்டும், ஆடிட் வேலையாக இருக்கட்டும், ரொம்ப பரபரப்பாக இருக்குமா? சந்திரன் சும்மா ஸ்லோவாக நடப்பாரா, வேகமாக போவாரா? வேகமாக போவாரா? அப்போ 11ன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? சந்திரன். அங்கிட்டு 5 அப்படின்னா என்ன? சந்திரன் புதன். இப்படி எடுத்துக்கணுங்க. ஒரு டக்குன்னு அந்த நிமிஷம் இதை கேட்கறதுக்காக சொல்கிறேன். இது வந்து ஒரு டைமிங் பிரசன்னம். இது மணி பார்த்து பலன் சொல்லிட்டு போயிடலாம். அதே அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சந்திர தசை ஓடிக்கிட்டு இருக்க, இல்லை புதன் புத்தி போயிட்டு இருக்கும், இல்லையா சந்திரன் சம்பந்தமான கஷ்டத்தில் இருப்பாங்க. எப்படினாலும் அந்த நேரம் நமக்கு சொல்லி கொடுக்கும் ஜோதிடத்தை. எப்போவுமே மனிதான் நமக்கு ஜோதிடத்தை சொல்லி கொடுக்கும். எங்கே போனாலும் சரி, தாந்திரிகமாக இருந்தாலும். இப்போ ஒரு கிளைண்ட் வர்றாரு, எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, எப்படி சார் ரிலீஃப் ஆயிடுவேண்ணா? டக்குன்னு மணி பார்ப்பேன். ஸோ இந்த டைமா ரைட், இதை பண்ணிவிட்டு போங்க சரியாயிருன்றேன். அப்போ சார் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கு சார். அப்போ அந்த நேரத்தை வைத்து பரிகாரமோ பலனோ சொல்லி பாருங்க, அது சக்ஸஸ் ஆகும். அந்த நேரத்தை கிரகமாக மாற்றிக்குங்க. நேரத்தை கிரகமாக மாற்றிக்கணும். ஒன்றும் இல்லை, என்னோட நண்பரில் என்ன சொன்னாங்க, என்னை வந்து மாருதி மகேந்திரா இந்த கார் எடுங்கன்னாங்க, நிறைய ஜோதிடர். அப்போது நான் என்ன சொன்னேன், இல்லை நான் ஹோண்டா கம்பெனியில் கார் எடுக்க போகிறேன். அதில் ரொம்ப உறுதியாக இருந்தேன். எதனால உறுதியாக இருந்தேன்? அதனால இல்லை சார், அதில் ஒரு சூட்சமே பெருசாக அடங்கியிருக்கு. என்னென்னா, ஜாப்பனீஸ் ஜப்பான்காரங்க பூரா என்ன பண்ணுவாங்க, நெல்லுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஹோண்டா அப்படின்னா நெல் வயல்னு அர்த்தம். ஹோண்டானா நெல் வயல்னு அர்த்தம். அப்போ ஹோண்டா கம்பெனியில் அந்த கார் எடுத்தால் சந்திரன் ஆயிருதா? ஏன் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்காரு. அப்போது நான் போய் அந்த ஹோண்டா கம்பெனியில் கார் எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் வளர்ச்சி. ஒரு சின்ன கார் வாங்கினதுக்கு அப்புறம் தானே பெரிய கார் வாங்குறேன். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கிராண்ட் i10 வாங்குறேன், அதுக்கப்புறம் தான் பெரிய வண்டி வாங்குறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சில விஷயங்களை யோசித்தேன். அப்போது டொயோட்டா கம்பெனியில் என் கிளைண்ட்டுக்கு சந்திரன் நல்லா இருக்குது. டொயோட்டா கம்பெனியில் கார் எடுக்க சொல்கிறேன். அவருக்கு சந்திரன் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி நல்லா இருக்குது. சந்திரன் தான் ஃபுல் வலுவில் இருக்கார். அப்படியே எங்கே பார்த்தாலும் ஒரு சந்திரனாக தான் இருக்கார். அப்போ தான் பண்ணேன், சார் டொயோட்டா கம்பெனியில் கார் எடுங்க. சரின்னு சொல்லிட்டேன். நான் நார்மலாக சொன்னேன், ஜாதகம் பார்த்து சொல்லலை. சந்திரன் வச்சு சரி டொயோட்டா கம்பெனியில் எடுங்க. அப்போ அவர் கேட்டார், சரி என்ன ஏன் டொயோட்டா கம்பெனியில் கார் எடுக்க சொன்னீங்க? ஏன்னா டொயோட்டான்ற பேர் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நெற்கதிர்னு பேர். அப்போ சந்திரனா? இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, என் கூடயே ஒருத்தருக்கு சந்திர புத்தி நடக்குது. அவர் போய் டொயோட்டா கம்பெனியில் தான் கார் எடுத்தார். இன்னைக்கு அவரோட காரில் தான் வந்திருக்கேன். புரியுதுங்களா? அப்போது கார் எடுக்கிறதுக்கு கூட கிரகங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சேன். கார் எடுத்து தோத்தவனும் இருக்கான், கார் எடுத்து அழிஞ்சவனும் இருக்கான். காரில் பல விஷயம் இருக்குது. ஒன்றும் நம்ம மாருதி கம்பெனி கார் எடுக்கணும்னா ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும். ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் மாருதி கம்பெனி எடு. இதுவே ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தால் ஃபோர்டு எடு. எல்லாத்துக்குமே காருக்கு கூட பாருங்களேன் கிரகம் தான். ஏன்னா ஈஸியாக காரை சுக்கரன்னு சொல்லிடுவோம். சுக்கரன் சொல்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த காருக்கு முக்கியமான தேவை என்ன இருக்குது? எரிபொருள். எரிபொருள் என்ன கிரகம் சொல்லுங்கள்? ஜோதிடர் யாருமே இல்லையாங்க? என்ன கிரகம்? சனி தானே. சனி. புரியுதுங்களா? அப்போது சனி சுக்கரன் நல்லா இருந்தால் தானே அவனுக்கு கார் நல்லா அமையும். பெட்ரோல் போட காசு வேணும், காரில் சொகுசாக போனால் காசு வேணும். அப்போ சனி சுக்கரன் நல்லா இருக்கணும். அப்போ தான் அவன் கார் எடுக்கணும் ஜாதகத்தில். இல்லைன்னா கார் எடுக்கக்கூடாது.
இப்போ பணம் சம்பாதிக்கணும்னா சுக்கரனோட தயவோ இல்லை குருவோட தயவோ வேணுமா வேணாமா? அப்போ ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இல்லை, சனியும் நல்லா இல்லை, நீ போய் கார் எடுத்தால் என்ன ஆவ? பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகும், உனக்கு கார் ரிப்பேர் ஆகும், பலவிதமான பிரச்சனைகளை சந்திப்ப. ஆனால் மறைமுகமாக இருக்கும் உனக்கு தெரியாது எதனால அந்த பிரச்சனை வருதுன்னு. ஒரு கார் எடுக்கும்போது ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. சார் எனக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கு, எந்த கம்பெனியில் கார் எடுக்கலான்னு கேட்டுடுங்க, தப்பே இல்லை. ஒருத்தர் ஒன்றும் இல்லை என்கிட்ட, சார் நான் ஆடி போய் எடுக்கிறேன் அப்படின்னாரு. ஆடி போய் எடுத்தீங்கன்னா ஆடிடுவீங்க, ஆடி போய் எடுத்தீங்கன்னா ஆடிடுவீங்க. ஆடி கம்பெனியில் கார் எடுக்காதீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடும் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், இல்லை சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆடி தான் வச்சுருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னாரு. அப்போ நான் என்ன சொன்னேன், சரி ஒரு நல்ல நாளாக பார்த்து எடுத்துக்கோங்க சார்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃபோர்ஸ் பண்ணலை, எடுக்காதீங்கன்னு கட்டாயப்படுத்தலை. ஏன்னா அவர் இந்த பதில் சொல்லதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சரிங்க சார் நல்ல நாளாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அடுத்த அப்பாயின்மெண்ட் கேட்டார், நீங்களே ஒரு நாள் குறிச்சுக்கணும். இல்லை சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் பார்த்துக்குங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் போய் ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டுட்டு ஒரு நாளை குறித்து ஆடிக்கார் எடுத்தார். ஆடிக்கார் எடுத்தார். எடுத்த ஒரே வாரத்தில் எக்ஸ்போர்ட் போன எல்லா கண்டெய்னரும் ஸ்டாப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா லாஸு. இப்போ அந்த காரையும் விற்றுட்டு வீட்டையும் அடமானம் வச்சுட்டு நிலத்தையும் விற்றுட்டு வெறும் ஆளாக இருக்கார். ஆடிட்டாரா? ஆட்டம் கண்டுருச்சா? புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்தில் என்கிட்ட வந்து கேட்டோன்னே சார் கார் எடுக்கலாமான்னு கேட்டால் நான் பார்ப்பேன், 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். எதுக்கு அந்த 2 நாள் டைம் கேட்குறோம் அப்படின்னா, ஒருத்தன் கார் எடுத்தால் சக்ஸஸ் ஆகணும். நல்லா கேட்டுங்க, ஒருத்தருடைய கார் அதே மாதிரி பழைய கார் வாங்குறதுலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். பழைய கார் வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து மதுரையில் போய் ஒரு கார் வாங்குறீங்கன்னு வைங்க, அந்த காரை வச்சுருந்த ஓனர் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஒருத்தர் காரை விற்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டத்தில் அந்த காரை விற்பாங்க. நான் என்ன சொன்னேன், சுக்கிரன் சனி தான் காரு. அப்போ சனியினுடைய கர்மா அந்த காரில் இருக்குமா இருக்காதா? அப்போ பழைய கார் வாங்கும்போது கூட அந்த நம்பரு, எந்த வருஷம், இந்த வருஷத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, எனக்கு குருதசை ராகு புத்தி, அப்போது இந்த வருஷம் டு இந்த வருஷம்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல. இதை நான் வந்து என்ன பண்ணேன், ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், சார் 2016 உங்களுக்கு ரொம்ப மோசமான வருஷமாக இருக்கும் சார் அப்படின்னேன். ஆமாம் சார் ரொம்ப மோசமான வருஷம் சார், அது மாதிரி என் வாழ்க்கையில் நான் சாப்பாடு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் அப்போ உங்களுக்கு சனி புத்தியில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் என்ன பண்ணுறாரு, சார் செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், என்ன மாடல் சார் அப்படின்னு கேட்டேன். சார் மாடல் என் பையனை தான் கேட்கணும் அப்படின்னாரு. ஃபோன் பண்ணி கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் பார்க்குற அந்த 2016 மாடல் கார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. புரியுதுங்களா? அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மகனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. மீண்டும் அவர் அதே பிரச்சனைக்கு தள்ளப்படுறாரா? கிரகம் என்ன பண்ணும், ஒரே தடவை ஒருத்தனை தண்டிச்சுட்டு விடாது. ஒவ்வொரு தசா புத்தியுமே நல்லா தெரிஞ்சுங்க. இந்த 120 வருஷம் நீங்கள் வாழ முடிந்தால், வாழ்க்கை முழுசாக தசா புத்தி பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்களாம் வந்து சக்ஸஸ் பர்சன் நான் சொல்லிடுவேன். இன்றைக்கி யாராலையும் அது முடியாது. யாராக இருந்தாலும் 100 தாண்டதே கஷ்டம். இப்போ போகிற காலத்துக்கு 60 தாண்டது கஷ்டம். அப்போ தசாபதியை பாதி கணக்கு பண்ணிக்கோங்க, அதில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வருடம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோன்னா அந்த வருடத்தினுடைய மாடல் காரையோ பைக்கையோ வாங்கக்கூடாது. அதை வாங்கினா என்ன ஆகும், மீண்டும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க சனி பகவானும் சுக்கிரனும் வர்றாங்கன்னு அர்த்தம். அவங்க நண்பர்கள், ஆனால் அவங்க செயல் முடிஞ்சது. புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன், கார் வாங்குறது ரொம்ப கவனமாக வாங்கணும். என்னுடைய சக ஜோதிடர் ஒருத்தர் கார் வாங்கினார். எல்லாரும் அவரை வித்துருன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த காரை விற்காத, கவர் போட்டு 6 மாதம் மூடி வை. இந்த காரை விற்காத, கவர் போட்டு ஒரு 6 மாதம் மூடி வை, அதுக்கப்புறம் இந்த காரை ஓப்பன் பண்ண நீ வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுவேன்னு. இப்போ வெளிநாடாக போயிட்டுருக்காரு. புரியுதுங்களா? அப்போ ஜாதகம் பார்க்க உள்ளூரில் பார்க்குறது இல்லைங்க, வெளிநாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா கொஞ்ச நாளைக்கு சுக்கிரன் சனியை மூடி வை. வாக்குஸ்தானத்தை என்ன சொல்கிறோம், என்ன கிரகம் ஐயா? வாக்குஸ்தானங்கயா 2ஆம் பாவம். புரியுதுங்களா? அப்போ
வருமானம் உனக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சுக்கிரனை ஆக்டிவேஷன் பண்ணாமல் ஒரு 6 மாதம் நிப்பாட்டி வச்சா கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு நீ போகலாம். ஏன்னா அவருக்கு 2ஆம் பாவம் கெட்டு போகிற மாதிரி இருக்குது. அது சொல்ல சாப்பாடு தண்ணி விட்டு சொல்லுவாங்களே கெட்டு போகணும். இதுதான் நம்ம வாழ்க்கைங்க. காலையில் வடித்த சாப்பாடு நைட் வரைக்கும் தாங்குமா? குக்கரில் வச்சா தாங்கும், வடித்தா தாங்காது. அப்போ என்ன பண்ணணும்? அதை தண்ணி ஊற்றுனா பழைய சாப்பாடு ஆகிடும். பழைய சாப்பாடு ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் கிரகத்தினுடைய தன்மையையோ அல்லது கிரகத்தினுடைய கோபத்தையோ தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் பலன் எடுத்துடலாம். நான் பலன் எடுத்துருவேன். ஒருத்தர் ஜாதகம் கொடுத்தோடனே உனக்கு கோச்சாரத்தில் இங்கே இருக்குது அது இருக்குது நான் டக்கு டக்கு டக்குன்னு பலன் சொல்லிடுவேன். பலன் சொல்பவன் ஜோதிடம் அல்ல, ஜோதிடனும் அல்ல. என்ன சொல்லணும்? அந்த பலனுக்கான வழியை சொல்லணும். வாழ வழி சொல்பவனே ஜோதிடன். அதுதான் தாந்திரிகம். இதில் அன்னைக்கே சொல்லியிருப்பேன், கிருஷ்ணன் நம்ம கற்றுக் கொடுத்த விஷயந்தான். ஐயா சொன்னார் 85% நாங்கள் இருக்கோம், 15% இறைவன்ட்ட இருக்குங்க ஐயா. 15% இறைவன்ட்ட இருக்கு. அதான் சொல்ல கிருஷ்ணன் 99% சகாதேவா நீ சரியாக சொல்லிட்ட, 1% எங்ககிட்ட இருக்கு சகாதேவான்னு எதுக்கு சொன்னார்? என்னதான் நீங்கள் பெரிய ஜோதிடராக இருந்தாலும் ஒரு 20 மேட்ச் ஐபிஎல்ல நீங்கள் சரியாக சொல்லிகிட்டே வந்தாலும் கடைசி மேட்சை சரியாக ஏன் சொல்ல முடியல? அதை சொல்லிட்ட நீ கடவுள் ஆயிடுவ. புரியுதுங்களா? இறைவன் உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வச்சுருவான். யாரும் நான் தான் பெரிய ஜோசியர், நான் தான் பெரிய ஆள்னு சொல்லவே கூடாது இந்த ஜோதிட தொழில. இப்போ வரைக்கும் நான் மாணவனே. இப்போ வரைக்கும் இது கடல், இது கடல். உள்ளே போயிட்டே இருப்ப, திரும்பி வரலாம் முடியாது. புலிவாலை பிடிச்ச கதை தான் ஜோதிடம். புலிவாலை பிடிச்ச கதை தான். உள்ளே போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்ல அடிக்கடி இப்போ தாந்திரிக வகுப்பு, தாந்திரிகத்தை போய் தெரியாதவங்களாம் தாந்திரிக வகுப்பு எடுக்கிறாங்க. தந்திரம் அப்படின்னா என்னங்க? கிரகங்களை ஏமாற்ற தெரிந்தவனே தாந்திரிகவாதி. நான் எல்லாத்தையும் சொல்கிறது அதுதான். ஜோதிடருக்கு வந்து ஏமாற்ற தெரியாது கிரகத்தை. கிரகம் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து கிளைண்ட்டிட்ட சொல்லுவார். ஆனால் தாந்திரிகவாதி என்ன பண்ணுறான்? அதை எப்படி ஏமாத்துறான்னு கற்றுக்கிட்டு வர்றான். ஏன்னா நன்மையை பயக்க, நன்மையை சொல்கிறதுக்கு தான் இந்த தாந்திரிகம். டக்குன்னு வர்றான். ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு கல்யாணம் இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 வாரத்துக்கு போன மாதம் மீட்டிங்கில் இங்கே வந்து ஒரு பரிகாரத்துக்கு ஒரு விஷயம் என்கிட்ட வாங்கிட்டு போன கிளைண்ட். அவங்க 46 வயசில் திருமணம் ஆயிருக்கு, 27ஆம் தேதி கல்யாணம். நம்ம பரிகாரம் பண்ணி சேலத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வர்றேன் நேற்று. அவங்க சொன்னாங்க, சார் 46 வயசில் என் சகோதரி கல்யாணம் ஆகிறது பெரிய ஆச்சரியம் நீங்கள் சொன்ன பரிகாரத்தினால அப்படின்னாங்க. எளிமையாக ஒரு பரிகாரம் தான் சொன்னேன், ரொம்பலாம் சொல்லலை. நான் வந்து கூடுதுறையோ கொடுமுடியெல்லாம் அனுப்பலை. உன் பரிகாரத்தை நீயே செய்து கொள், உனக்கு எதுக்கு ஒரு ஆள், ஜாயிண்ட் எதுக்குன்னு கேட்குறேன். தேவையில்லை. ஒரு பிராமணர் பரிகாரம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னா ஹோமங்கள் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுங்க, ஒரு சத்து சம்ஹாரம் பண்ணிக்கங்க, கணபதி ஹோமம் பண்ணுங்க, ஒரு மகாலட்சுமி ஹோமம் பண்ணுங்க, கணபதி இது நிறைய ஹோமங்கள் இருக்குது, இதெல்லாம் வீட்டில் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் பரிகாரம் என்பதை உருவாக்கப்பட்டது. இப்போ பித்திருதோஷம் இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த பித்திருதோஷத்தை எப்படி சரி பண்ணுறது? ஈஸியாக சரி பண்ணலாம். பித்திருக்கள் யார்? முன்னோர்களா? அப்போ முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கோயிலில் போய் பரிகாரம் பண்ணக்கூடாதுங்க. முன்னோர்களோட ஆசி கிடைக்கணும் அப்படின்னா பங்காளி எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து முன்னோர்களை வணங்கணும். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இன்றைக்கி ஒரு குலதெய்வம் கோயில் 30 பங்காளி இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த 30 பேரும் ஒரே நாளில் சாமி கும்பிட்டாதான் சக்தி கிடைக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குழந்தைகள் எல்லாம் மேன்மை பெறுவாங்க. 30 பேரில் ஒரு 10 பேர் பணக்காரனாக இருப்பான், 10 பேர் கொஞ்சம் ஏழையாக இருப்பான், 10 பேர் ரொம்ப ஏழையாக இருப்பான். ஆனால் கோயில் குலதெய்வம் கும்பிடும் பொழுது இந்த 30 பேருமே ஏழை பணக்காரன் அல்ல, நீங்கள் எல்லாம் ஒரே ரத்தம். அப்போ ஒன்றா சேர்ந்து தான் கும்பிடணும். 1000 சண்டைகள் இருந்தாலும் பங்காளி அந்த நேரத்துக்கு கூப்பிட்டு வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா தான் இந்த முன்னோர்கள் தோஷமே உங்களுக்கு வராது. ஒற்றுமை இல்லைன்னா அங்கே என்ன ஆகும்? ஒரு பங்காளி வீட்டில் ஒரு பிள்ளை வாழாமல் இருப்பா, ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா பங்காளி ஒற்றுமை இல்லைன்னா நடக்கும். அதான் குலம்னு ஒன்று உருவாக்குறான், அந்த குலத்தில் அண்ணன் தம்பியை உருவாக்குறான். ஆனால் அண்ணன் தம்பியில் போய் சாமி கும்பிட சொல்கிறான் வருஷத்தில் ஒரு நாள். அதை ஒழுங்காக செய்யலை அப்படின்னா நீங்கள் எப்படி எந்த ஜாதகம் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? பங்காளி ஒற்றுமை ரொம்ப முக்கியம். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன்,
பங்காளி சொத்து தான் குலநாசமே தவிர சிவன் சொத்து குலநாசம் அல்ல. ஒரு பங்காளி சொத்தை எழுதி வாங்குறீங்கன்னு வைங்க, அவன் கஷ்டத்தில் எழுதி கொடுப்பான். ஆனால் நீ கஷ்டப்பட ஆரம்பிச்சா அவன் நல்லாயிருவான். இப்போ அண்ணன் தம்பிகளுக்கு சேர வேண்டிய சொத்தை கரெக்டாக பிரித்து கொடுத்துட்டேன்னா உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ தோஷம் இல்லை. நீ பிரித்து கொடுக்கலைன்னா அதுதான் குலநாசம். அதெல்லாம் நான் தான் பார்த்தேன், நான் தான் வச்சேன், இதுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. முதல்ல ஒற்றுமையாக இருந்து இந்த கோயில் ஒற்றுமையில் முதல்ல ஒழுங்காக ஒற்றுமையாக இருங்க. 4 பேர் போவீங்க, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி மாலை, மொத்த பங்காளியும் சேர்ந்து ஒரு பொங்கல் வைக்கணும், ஒரு மாலை தான் வாங்கணும். அதில் ₹1 ஷேர் கொடுக்கணும். நீ பணக்காரன்றதுக்காக பெரிய பட்ரோஸ் மாலை வாங்கிட்டு போயிட்டு ஏழைன்றனால ஒரு முழக்கம் கதம் வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டா அந்த தெய்வம் உங்களை நன்றாக வைக்காது. ஒரு பங்காளி வீட்டில் ஒருத்தர் தவறிறாருன்னு வைங்களேன், அவருக்கு என்ன பண்ண 30 நாள் 30 பங்காளிக்கு தானே தீட்டு, அவருக்கு 3ஆம் பங்காளி தாங்க. ஆனால் அதெல்லாம் நினைக்கக்கூடாது. 30 நாள்லாம் அந்த 30 நாள் எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தோஷம் வராது. நீங்கள் தோஷம் வர்றதுக்கு காரணமே இதாங்க. முன்னோர்களால் தோஷம் வரல, உங்களால் தான் உங்களுக்கு தோஷமே வருது. எவ்வளோ பெரிய சண்டை சச்சரவு இருந்தாலும் ஒற்றுமையாக அந்த கோயில் நிகழ்வில் கலந்துக்கணும். இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? சரி, ஒரு சில விஷயங்களில் நம்ம எல்லாருமே ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிற இடத்துல தாந்திரிகம்னு எடுத்துக்கோம். என்னென்னா எல்லாருக்குமே வேலை அமையணும், இது எல்லாருமே நினைக்கிறதான். இந்த வேலை அமைய மாட்டேங்குது சார், என் பொண்ணு நல்லா படிச்சிட்டா, என் பையன் நல்லா படிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேலை அமையிறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கலாம்? வேலையே நம்ம என்ன, சனி தானே வேலை, சனி தானே ஏற்கணும். அப்படின்னா சனி நல்லா இல்லை ஜாதகத்தில் நல்லா இருக்காரு, 2 விஷயம் தான். எங்கே போனால் ஒன்று சார் ஒன்று கெட்டு போயிட்டான், ஒன்று நல்லா இருக்கான், இந்த 2 பதில் தான் சொல்லுவான். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னு சொல்ல போகிறீங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. வேலை ஏன் கிடைக்கல அப்படின்னா சனியை மட்டும் சொல்லக்கூடாதுங்க. தேடுதல் என்ன கிரகம்? சொல்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன். தேடுதல் என்ன கிரகம்? ஒரு வேலை தேடுதல், வேலை சனி, அந்த வேலையை தேடுதல். யார் தேடுவா? யார் திருட? திருட யாரு? சரி, போலீஸு. அப்ப சனி செவ்வாய் காம்பினேஷன் வருதா இல்லையா? செவ்வாய் தேடுதல் தானே. போலீஸ்கார யாரை தேடுவான்? திருடனை தேடுவான். அப்ப இது தேடுதல். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தினுடைய தலைவர் டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களை வருக வருக என ஸ்டார்ட் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்டார் வந்தனே மேடை களை கட்டிடுச்சு. எப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம இப்படியும் எடுத்துக்கணும். அப்போ செவ்வாய் சனி காம்பினேஷன் ஆகுதா? தேடுதல் வேட்டை. ஸோ போலீஸ் என்ன வலை வீசி தேடுது, வலை வீசி தேடுதுன்னுவாங்க. வலை வீசி தேடி என்ன பண்ண, வேலையை இப்படி தேடணும். அப்போ என்ன பண்ணணும்? ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம சனியினுடைய கோவில் எது, செவ்வாயினுடைய கோவில் எது, இதுக்கு ஒரே நாளில் போயிட்டு வரணும். புரியுதுங்களா? முருகனையும் சிவனையும் பார்த்துடலாமா? செவ்வாய் சனி வந்துடுதா? இல்லை ஒரு காவல் தெய்வத்தை பார்த்துடலாமா? புரியுதுங்களா? இதை என்ன பண்ணணும்னா தொடர்ந்து செய்யணும். நீ தொடர்ந்து இந்த விஷயத்த செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வேலை கிடச்சிடும். ஒருத்தருக்கு சொன்னேன், ஒரு 11 நாளோ 15 நாளாக தான் போனார், வேலையை வாங்கிட்டு யூஸ் போயிட்டார். எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் அது. நம்ம ஏதாவது கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, ஐயா கோயிலுக்கு போய் அர்ச்சனையே பண்ணலைனாலும் பரவாயில்ல, 5 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு போனால் போதும். இறைவனை மெல்லிய மலர்களால் அர்ச்சனை செய்பவனே சிறந்த பக்திமான். தேங்காய் பழம் வாங்கி டம்மு டும்முன்னு உடச்சி வேண்டுதல் வச்சு அதெல்லாம் பண்ணுறதை காட்டியும் முடியலை. சரி ரைட் ஓகே, கோயில் வாசலில் இருக்கக்கூடியவங்களுக்கு காசு கொடுக்குறியோ இல்லையோ 10 சாப்பாடு போட்டினதை வாங்கி கொண்டே கொடுத்துட்டு இறைவனை பாரு, கண்டிப்பாக உன் கஷ்டங்களை அவர் நீக்குவார். ரொம்ப எளிமையானதான். இதெல்லாம் எல்லாரும் செய்யலாம். ஒரு ஒன்றும் வேணால் செய்யலாம். ஒரு 50,000 ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணுவோமா? இவங்கெல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்குங்க ட்ரெண்டு. நானும் இது மாதிரி அது மாதிரி ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒரு சில விஷயங்களை கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி கார் வாங்குறதுல தவறு செய்யாதீங்க. அதை மட்டும் நல்லா யோசித்து எந்த காரு எந்த கம்பெனியில் வாங்கலாம், உங்கள் ஜாதகத்தில் எந்த டைமில் கார் வாங்க யோகம் இருக்கோ அந்த டைம் வாங்குங்க. எவ்வளோ பெரிய கோபுரத்தில் இருக்கிறவங்க கார் வாங்கினதுக்கப்புறம் கஷ்டப்படுவாங்க. அதை சொல்லலை. நான் ஒரு சுக்கிரனை இயக்குவதற்காக 2 சுக்கிரனை வாங்கினேன் என் ஜாதகத்துக்கு. என்னென்னா 2 கார் வாங்கினா தான் எனக்கு கல்யாணம் ஆகும். என்ன பண்ணிட்டேன், 2 காரை வாங்கிட்டேன், 3ஆவதாக கல்யாணத்தை முடிச்சிட்டேன். புரியுதா? இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழி தாங்க. அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி. நம்ம 10 கிளைண்ட் வந்த இடத்துல இன்றைக்கி 100 கிளைண்ட்டு, 100 கிளைண்ட் வரதுல இன்றைக்கி 1000 கிளைண்ட்டு. புரியுதுங்களா? இது வரைக்கும் 35,000 ஜாதகம் பார்த்துருக்கேன், ரெக்கார்ட் வச்சுருக்கேன். இது எதுக்கு வச்சுருக்கேன், நான் இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுவேன். மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு பேசுவேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க, எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்போது அதை நோட் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ரொம்ப அதுதான் உங்களுடைய லைஃப் சக்ஸஸ். நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது அதான். இத்தனை ஜாதகம் பார்த்துருக்கேன்றது முக்கியம் இல்லை, இத்தனை ஜாதகங்களில் எத்தனை ஜாதகம் சக்ஸஸ் ஆகிருக்குன்றது முக்கியம். அப்போது அந்த ஜாதகத்தை ஒரு ஆய்வாக எடுத்து நீங்கள் ஒரு புக்கே போடலாம். நான் இன்னைக்கு அப்படி தான் எழுதி வச்சுட்டே வருவேன், நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு ஜாதகத்தில் ஒரு விஷயம் நடக்கும். இங்கே ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன், இன்னொரு ஜாதகம் போட்டு விடுவாங்க. ரெண்டையும் பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே. அப்போ கேட்பேன், சார் உங்கள் பையன் கண்ணாடி போட்டிருக்கானா? ஆமாம் சார். சரிங்க சார், உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி ஹேபிட், இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கா? ஆமாம் சார். ஏன்னா இந்த ஜாதகத்தை பார்த்தா பலன் சொல்லிக்கிட்டு இருப்பேன், அவங்க பையன் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்ல மாட்டேன். ஏன்னா 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் ஜாதகம். ஆனால் கிரகங்களுடைய நகர்வு தான் நமக்கு சொல்லி கொடுக்கும். அதை தான் தாந்திரிகம்ன்ற ஒரு விஷயத்தை புகுத்துறோம் உள்ள. எப்படி புகுத்துறோம்? சனி இப்போ பயிற்சியாக போகிறாரா, மார்ச் 29 பயிற்சி ஆவாரா? இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்கும் அந்த ராசிக்கு டாப்பில் இருக்கும், இந்த ராசியில் டாப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, 12 ராசியிலேயே முகுந்தன் முரளி ஐயா என்ன ராசி? சிம்ம மகமா? சிம்ம ராசி ஐயா. சரி, இல்லை கேட்டுக்கலான்னு. என்னென்னா அவருக்கு எனக்கு ஒரு பாண்டிங் எப்போவுமே இருக்கும், ஒரு அண்ணன் தம்பி உறவு எப்போவுமே நிலைத்திருக்கு. என்ன காரணம்னா சிம்ம ராசி சிம்ம லக்கணம். புரியுதுங்களா? நாங்கள் ஊருக்காகவே உழைச்சி ஒன்றுமெல்லாம் போயிடுவோம், எங்களுக்காக உழைக்க மாட்டோம். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? இந்த கிரகத்தினுடைய நகர்வை பார்க்குறத காட்டியும் ஒருத்தரோட பாண்டிங் என்னன்னு பார்க்கணும். நமக்கு ஏன் இவரோட என் கூட இன்னொரு அண்ணா, எங்கள் ட்ரஸ்டோட துணைத் தலைவர், அவர் சிம்மம் பூரம், ராஜசங்கர் ஐயாவும் சிம்மம் பூரம். இங்கே பாருங்க, இந்த ஒரு பாண்டிங் தாங்க. எப்படி ஜாயிண்ட் ஆகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய அமைப்புலையுமே லக்னத்தை பார்க்குறது மட்டும் இல்லை, நீங்கள் ராசியும் பார்ப்பீங்க, லக்னம் பார்ப்பீங்க, நட்சத்திரம் பார்ப்பீங்க. நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன், மணியைத்தான் பார்ப்பேன். ஐயா, பாக்கெட் மணி அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறது நேரத்தை குறிக்கக்கூடிய மணியை தான் சொன்னேன். மணி மைண்டட் எப்போவுமே நமக்கு இல்லை. மாதம் யாரையும் 50 பேரை கூட்டிகிட்டு போய் பணம்லாம் சம்பாதிக்க தெரியாது. சரிங்களா? கொடுத்து தான் பழக்கம். எப்போவுமே செந்தூரான் ஜோதிட தாந்திரிய பயிற்சி மையத்துடைய பழக்கம் என்ன தெரியுமா? கொடுத்து தான் பழக்கமே தவிர எவரிடமிருந்து எடுத்து பழக்கம் இல்லை. ஐயாவோட மாநாடு 7-8 டிசம்பரில் முகுந்தன் ஐயாவுடைய மாநாடு. அப்பயே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஐயா எந்த வேலைனாலும் கொடுங்க அப்படின்னு. அநியாயத்துக்கு வேலை கொடுக்குறாருங்க, எனக்கு வேலை இல்லாத மாதிரி எனக்கு வேலை கொடுக்குறாருங்க இவர். அந்த மாதிரி, ஏன்னா நம்மளுடைய சக ஜோதிடர்கள் நம்ம தான் ஒற்றுமையாக இருந்து ஒரு விஷயத்த, ஐயா ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கய்யா, எனக்கு இந்த இடத்துல இது கிடைக்கும்னு தெரியுங்க, அது கம்மியாக கிடைக்கும், நம்ம தாங்க சொல்லணும். என் மாநாட்டுக்கு முகுந்தன் 2 நாளாக கஷ்டப்பட்டார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார். அதான் பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தருடைய வேலையை விட்டுட்டு 2 நாள் பார்க்குறாருன்னா பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் மதுரையிலேருந்து இங்கே வர்றேன், 10,000 செலவு பண்ணிட்டு தான் வர்றேன். காசை பார்த்தா மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜோதிடத்துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு மீட்டிங்கில் கலந்துக்க தான் ஞானமும் எல்லாமே கூடும்.
யாரெல்லாம் நேரடியாக படிக்கிறீங்களோ அவங்க தாங்க ஜெயிப்பீங்க. ஆன்லைன் வகுப்பில் படிக்கிற யாருக்கு என்ன தெரியுமா, மண்டையில் ஏறாது. வீட்டுக்காரமா மிக்சி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இங்கே சொன்ன அந்த கிரகம் மறந்துடுவோம். வீட்டுக்காரமா சப்பாத்தி, சப்பாத்தி சாப்பிட்றியா, இருமா கிளாஸை முடிச்சுட்டு வர்றேன், ஆயா இருமா அப்படி பயப்படணும். இதே வீட்டுக்காரமா என்ன பண்ணணும், இருங்க கிளாஸில் இருக்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னோம். எதுக்கு நேரடி வகுப்பு எடுத்தாங்க அந்த காலத்தில்? லெட்டர் போட்டு இந்த மாதிரி இந்த நாங்கள் வகுப்பு 2 நாள் நடத்துகிறோம், இந்த கல்யாண மண்டபத்தில் நடத்துகிறோம், 2 நாள் வாங்க, உங்களுக்கு தங்குற வசதி இருக்குது, வகுப்புக்கு 500 ரூபா கட்டணும், 300 ரூபா கட்டணும் அன்றைக்கி எடுத்தாங்க. அதில் படித்த யாராவது இங்கே இருக்கீங்களா? இப்படி இருக்காங்க பாருங்கள். என்னென்னா அன்றைக்கி லெட்ரு தான், ஃபேஸ்புக் கிடையாது, யூடியூப் கிடையாது, ஆன்லைனில் எதுவுமே கிடையாது, செல்லே கிடையாது தான். ஐயா சொன்ன மாதிரி ஐயா படித்த காலம்லாம் அப்படித்தான். ஒரு மஞ்சள் பைய கையில் எடுத்துக்கணும், 10 நோட் இருக்கும், 4 பேனா எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்காரமா திட்டிக்கிட்டே இருந்தாலும் பைய தூக்கிட்டு கிளம்பிட வேண்டியதானே. ஜோதிட கலை ரொம்ப ரசனை ஐயா ரசித்து ருசித்து அப்படித்தான் கற்றுக்கணும். அது என்னென்னா 1வது படிக்கிற மாதிரி தாங்க. +2 நீட் தேர்வு மாதிரிலாம் கிடையாது ஜோதிடம். நீட் தேர்வோ ஐஏஎஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதை பழகணும். மனிதனோட பழக தான் ஜோதிடம் பழகுன்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், ரொம்ப கஷ்டப்படுவான், அவன்கிட்ட என்ன சொல்லணும், இதை நீங்கள் பண்ணுங்கள், இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், இதை செய்யுங்க, சக்ஸஸ் ஆகிரும்னு அங்கேருந்து ஜோதிடம் கற்றுக்கணும். அங்கேருந்து ஜோதிடம் கற்றுக்கணும். நான் சொன்னேன் ஒரு கிளைண்ட்டு, சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், பிஸ்னஸ் ரன் ஆகவே மாட்டேங்குது, நான் என்ன சார் பண்ணலாம்? பிஸ்னஸ் ரன் ஆகலை, அப்போ என்ன பண்ணணும்? நீ ரன் ஆகணும், டெய்லி ஓடுங்கன்னு. ஐயா டெய்லி நீங்கள் ஓடுங்க, காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சு, பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும்னு. அவர் ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவரால் நிப்பாட்ட முடியல, ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கு. சார் 2 நாள் லீவ் போனாலும் முடியல சார், உங்களை பார்க்க வரலான்னு நினைக்கிறேன், எனக்கு லீவ் கிடைக்க மாட்டேங்குது சார். இதில் ஏதாவது பரிகாரம் இருக்கா? ரன் ஆகுங்க, டெய்லி நீங்கள் ஓடுங்க. 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டாலே அவன் கஷ்டம் தீந்துருமா? பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஒருத்தன் பழகிட்டாலே அவன் கஷ்டம் தீந்துடும். இதைத்தான் நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், நீங்கள் ஓடினா உங்களுக்கு காசு வரும் சார்ன்னு சொன்னேன். ஓடுறாரு, இப்போ காசு வருது. டெய்லி காலையில் சார் 1 hour சார் அப்படியே ஜாக்கிங் போயிட்டு வந்து தான் சார் வேலைக்கே போவேன், ரொம்ப ஆர்டர் வருது சார், நல்லா இருக்கேன் சார். போதும், என்னை நீ பார்க்க வரவே வேண்டாம்ப்பா, எனக்கு என்னை பார்க்க வரவே வேணாம், நீ நல்லா இரு. ஒரு பரிகாரம் சொல்கிறோம், அதுக்கான ஃபீஸை போட்டுறீங்க. என்னை பார்க்கணுன்ற அவசியம் இது வரைக்கும் எந்த மாணவர்களும் என்னை பார்க்கணுன்னு நான் சொல்லவும் மாட்டேன். யாரையும் இங்கேயும் ஃபோன் பண்ணி நான் இங்கே வந்துட்டுருக்கேன், நான் இந்த ஊருக்கு விஜயம் அந்த ஊருக்கு விஜயம்னு இது வரைக்கும் ஃபேஸ்புக்கில் போட்டதே கிடையாது, போடவே மாட்டேன். என்னோடய பிஸி எனக்கு தெரியும். நான் 3 நாள் ஆச்சுங்க. பெங்களூரில் 1 நாள், கிருஷ்ணகிரி 1 நாள், சேலம் 1 நாள், திருச்செங்கோடு 1 நாள், நாளைக்கு தான் மதுரைக்கே போவேன். பார்த்தீங்களா என் நிலைமைய? அப்போ சுற்றிக்கிட்டே இருப்பேன். பணம் சம்பாதிக்கணும்னா நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், சொந்த ஊரில் இருக்கக்கூடாது. நான் சொந்த ஊரில் இருந்தால் எனக்கு பணம் வருமா? வராது. சுற்றிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? வெளியில் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு உள்ளூரில் இருந்தால் பணம் வரல, வெளியூர் போய் 2 நாள் தங்கி பாருங்கள், அப்போ தான் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு ஃபோன் பண்ணுவாங்க. உள்ளூரில் இருக்க பதில், உள்ளூரில் இவ்வளோ நேரம் என்னடா ஒருத்தன் கூட நம்மளை மதிக்கலை. ஆனால் வெளியூர் போய் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் கால்ஸ் வரும், சாமி ஜாதகம் பார்க்க வந்திருக்கோம், எங்கே நீங்கள் ஆளையே காணோம். அப்படிங்களா, நான் வெளியூரில் இருக்கேன். எப்படி? வெளியூரில் இருக்கேன். அப்போ என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்கணும். இப்படித்தான் நம்ம தொழிலை வளர்க்கணும். தொழில்முறை ஜோதிடர்கள் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா, முதல்ல உங்கள் ஜாதகத்தை 10 ஜோசியத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, கர்மாவை குறைச்சிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நமக்கு பணம் வரும். உங்கள் ஒரு ஜோசியர் சொல்லுவார், இந்த ஜாதகத்தை யார்ட்டையும் காட்டாதீங்க, யார்ட்டையும் பார்க்காதீங்க, ஒரு 15 வயசுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட பாருங்கள். எதுக்கு சொல்கிறாருன்னா, அவர் முன்னாடியே விதை போட்டு வச்சுருவார், 15 வருஷம் கழித்து வரட்டும்னு. புரியுதுங்களா? ஜோதிடம் கார்பரேட் ஆயிடுச்சு. ஜோதிடம் கார்பரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தான் சும்மா கத்திட்டு கிடக்க மைக்க பிடிச்சி எல்லாம் இப்போல்லாம் ஃபோன்லேயே 1/2 மணி நேரம் நிமிஷத்துக்கு இவ்வளோன்னு ஆயிடுச்சு. பலன் கேட்டு போயிட்டே இருக்காங்க. நெட்டில் போய் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டால் அவன் 149 பேஜ் அனுப்பிச்சிடுறான். எவ்வளோ? நீ இந்த தசாபுத்தியில், இந்த மாதத்தில், இந்த வருடத்தில் இதெல்லாம் நீங்கள் இப்படிருக்கோன்னு சொல்லி அவன் அனுப்பிச்சிட்றான். வெறும் 150 ரூபாய்க்கு உண்டு. ஆனால் நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. அவனால் உள்ளார்ந்து ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அது பாரம்பரிய ஜோதிடத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும்.
ஜோதிடத்தை கிரகத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஐயா புதன் கிரகம் இருக்குன்னு விஞ்ஞானி இப்போ தான் கண்டுபிடிச்சான், நம்மால் எப்போயோ கண்டுபிடிச்சிட்டான். புரியுதுங்களா? 9 கிரகம் வானத்தில் இருக்குன்றத நம்மால் இங்கேருந்து அண்ணாந்து பார்த்தே கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் இவங்க இப்போ தான் வந்து இந்தந்த பிளானட் இருக்குது, இந்தந்த இது இருக்குன்னு இப்போ தான் விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறான். ஒரு கோயிலை இப்படி தான் கட்டணும்னு நம்மால் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். இன்றைக்கி அதே மாதிரி கோயில் யாராலையும் கட்ட முடியல. ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் ராமர் கோயில் நல்லா கட்டினாங்க, ஏன் ஒழுகுது, விரிசல் வந்துச்சு? நீ எவ்வளோ பெரிய சிற்பியாக இருந்தாலும் நம் முன்னோர்களுக்கு ஈடாக, தமிழனுக்கு ஈடாகனா யாருமே முடியாது. அவங்களால மட்டும்தான். அதான் சொல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், ராமேஸ்வரத்தில் ராமர் கோயில் கட்டியிருக்கணும், அங்கே கட்டியிருக்க கூடாதுன்னு. ஏன்? ஐயா இலங்கைக்கு போனார், போர் பண்ணார், திரும்பி வந்தார், ராமேஸ்வரத்தில் தான் தன் தந்தைக்கு திதி கொடுத்தாரு. அப்போ ராமேஸ்வரம் தான் புண்ணிய பூமி. ராமன் அதிக நாள் வாழ்ந்த பூமி ராமேஸ்வரம் தானே. புரியுதுங்களா? அப்போ அவங்க ராமர் கோயிலுக்கும் நம்ம இலங்கைக்கு எத்தனை கிலோமீட்டர் வித்தியாசம்? இங்கே வந்து ட்ரெண்ட் போட்டு இங்கே வாழ்ந்து மண்ணால் ஒரு லிங்கம் பிடித்து இப்போ வரைக்கும் அதுக்கு அறையாமல் இருக்கு. எப்படி? இதுதான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இது. அப்போது கிரகங்கள் தன் வேலையை சரியாக செய்யும். என்னதான் நம்ம ஜோதிடத்தில் பல முடக்கு கோயில், ஐநாசிய கோயில், திதிசூனிய கோயில், கர்ணநாதன் கோயில், எல்லா கோயிலுக்கும் நம்ம போனாலும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு கிரகம் நினைக்கிதோ அது கண்டிப்பாக கொடுத்துரும். நானே இருக்கேங்க, எனக்கே ஒரு சில பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அப்போ நான் போய் கிரகத்தை குறை சொல்ல முடியுமா? எல்லா நாளும் பிரியாணி சாப்பிட முடியாதுல்ல. ஒரு நாள் லெமன் சோறு சாப்பிட்ற மாதிரி வரும், ஒரு நாள் தக்காளி சோறு சாப்பிட்ற மாதிரி வரும், இந்த மாதிரி ஒரு நாள் பழைய சோறு கூட சாப்பிட்ற நிலமை வரும். இதையெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த சாப்பாடுமே 5 வகையாக எடுத்துங்க, 7 வகையாக, 7 நாளாக எடுத்துங்க, 7 கிரகமாக எடுத்துங்க. அந்த நாள் இப்போ காலையில் வீட்டுக்கு வரமாட்டேன், இன்றைக்கி என்ன சாதம்னு கேட்டால் தக்காளி சாதம்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணிடணும்? சரி இன்றைக்கி செவ்வாய் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், இல்லை இன்றைக்கி ஏதாவது ஒன்று அப்படி நினச்சி கரெக்டாக பாருங்கள், அந்த இது நடக்கும் நிகழ்வு. இப்போ தயிர் சாதம்னு வைங்களேன், சந்திரன், இப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்போ இன்றைக்கி நாளில் சாப்பாட்டில் கூட கிரகங்களை நம்ம இது பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போவும் சொல்கிறேன், கார் வாங்கும்போது ரொம்ப கவனம். ஏன்னா ரீசெண்டாக நான் ஒரு 10 கிளைண்ட் வந்து கார் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ அந்த காரை கொடுக்க சொன்னதுக்கப்புறம் நல்லாயிட்டாங்க. சார் இப்படி மாற்றிக்கிங்க, இப்படி மாற்றிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நல்லா இருக்காங்க. நீங்கள் வண்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, பழைய வண்டி எடுக்கணும்னு நினச்சா கூட தயவுசெய்து ஜோதிடர்கிட்ட ஒரு கன்சல்டிங் பண்ணிக்கோங்க. அது நானாக இருக்கலாம், இல்லை வேறு யாராக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு சரியாக சொல்ல தெரியலைன்னா மறுபடியும் என்கிட்ட வாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு காரால் ஒருவரை கோடீஸ்வரன் ஆக்க முடியும். இது சத்தியமான ஒரு உண்மை. நான் BMW எடுத்ததுக்கப்புறம் தான் நிலமே வாங்க ஆரம்பித்தேன். புரியுதுங்களா? அப்போது ஒரு டைம் முடிஞ்சிருச்சு, அலாரம் அடிச்சிருச்சு. ஐயா முடிச்சிட்டேங்க ஐயா, இந்த அலாரம் அடிச்சிட்டேன். இது எப்படி பாருங்க, அங்கேருந்து ஆள் விட்டு நான் அங்கே மேடைக்கிட்ட போவேன், எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்கணும், எப்படி ஒரு வேலை பார்க்குறாரு பாருங்க. இல்லை அந்த ஐடியாவே ஒரு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபோனே வந்தாலும் ஐயா ஒருத்தர் பேச்சை நிப்பாட்டணும்னா அங்கேருந்து ஒரு ஆளை ஃபோன் பண்ண சொல்லி இங்கே பக்கத்தில் நில்லுங்க, அவர் டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவார், சரி பேச்சை நிப்பாட்டணும் அப்படின்னு. சரிங்களா? வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த பக்கம் போனாலும் கேட்டு போட்டால் என்ன பண்ணுறது? கிரகங்களும் அப்படி தான். சரிங்களா? எளிமையாக வாழ்க்கையில் எளிமையான பரிகாரங்களை செஞ்சுக்குங்க. சரிங்களா? நிறைய சொல்லணும், அதுக்கு மதியானத்துக்கு மேலே பேசுவோம் இன்னொரு டாப்பிக்கில். இன்னொரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், யாருக்கெல்லாம் வீடு அமையும். அடுத்த டாப்பிக்கே அதுதான். எதுக்காகனா இன்றைக்கி 2 வீடியோ பேசணும்னு சொல்லிட்டார், நீங்கள் 2 தடவை பேசி ஆகணுன்ட்டார். சரி என்ன பண்ணுறதுங்க, அவருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக பேசுகிறேன். உங்களுடைய சிரித்த முகம் இதை பார்த்துக்கிட்டே என்ன பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. எல்லாருமே பாருங்களேன், என்ன இவன் அறுக்கிறான் அப்படின்னு நினைக்காம சிரித்த முகத்தோடு பார்க்குறீங்க. இன்முகத்தோடு நீங்கள் பார்க்கும் பொழுது தான் பன்முகத்தோடு பல விஷயங்களை நாங்கள் சொல்ல முடியும். உண்மையா இல்லையா? இன்னும் நிறைய சூட்சமெல்லாம் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது, நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஜாதகத்தை மட்டும் இல்லை, அதையும் தாண்டி விஷயங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த வசியம்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் எப்படி பண்ணலான்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. நீங்களே பண்ணலாங்க. வேறு தான் 2-3 வேர் எடுத்தா
அதுக்கான பாடம் படித்து அதுக்கான மந்திர உரு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு முகவசியம் வரும். இதை மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எந்த அவசியம் பண்ண முடியாது. நம்மளை பார்த்தா ஒரு பிரகாசமான ஒரு லுக் இருக்கணும். இப்போ என்னை பார்த்தா நான் நல்லா இருக்கேனா, அழகாக இருக்கேனா? சரி, ஓகே, பரவாயில்ல. எல்லோரும் என்னை அழகாக இருக்கேன்னு சொன்னதுக்காகவே உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ட்ரீட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் வாங்கி தரேன், சரிங்களா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் சக நண்பர்களும் அண்ணன்மார்களும் மற்றும் பெரியவங்க சபையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாகவும் செந்தூரான் ஜோதிட தாந்திரிய பயிற்சி மையத்தின் சார்பாகவும் நன்றிகள் பல. வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம். செந்தூரான் அறக்கட்டளை மற்றும் செந்தூரான் ஜோதிட பயிற்சி பள்ளி நிறுவனர் தலைவர் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே தாந்திரிகத்தை பற்றி மிகவும் அற்புதமாக பேசுவாங்க. பார்த்திங்கன்னா ஐயாட்ட ஒரே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஐயா ஃபோன் எடுக்கலைன்னா எனக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, எஸ்டிக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஐயா இந்த ஃபோன் எடுக்கிறத தவிர்க்கிறாரு. அதுக்காக ஒரு ஆள் போட்டிருக்காங்க. நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஃபோன் எடுக்காததுனால நிறைய கிளைண்ட்டு உங்களுக்கு மிஸ் ஆகும். அதனால் நாங்களே அதுக்காக தான் கூப்பிட்றோம். எங்கள்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக தான் கூப்பிட்றோம். அதுக்காக கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யுங்க. ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் தலைவர் டாக்டர் ஐயாவுக்கு டாக்டர் ஐயாவே மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறோம். அந்த டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்ததே அவர் தாங்க.